விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பருத்தி, மிளகாய் அல்லது காய்கறி பயிர்கள் இருக்கக்கூடிய வெள்ளை ஈக்கள்னு சொல்லப்படும் ஒயிட் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பறக்குதா? அப்படிலாம் இலைப்பேன் இருக்குதா? சிலந்திகளுடைய தாக்குதல் இருக்கா? இல்லை இலைகள் எல்லாம் சுருண்டு போய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மருந்து அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு அடிமட்டத்திலிருந்து அழிப்பதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்துடைய ஒரு முக்கிய வேலையாக இருக்கும். அப்படி என்னடா மருந்துனா டைஃபென்த்ரோனம் 50% WP அப்படிங்கிறது அந்த மருந்தினுடைய பெயர். ஓகேவா? இப்போ இந்த மருந்து எப்படி பயன்படுத்தணும், என்ன இந்த மருந்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்தணும், ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு, ஒவ்வொரு நிறுவனத்திலும் இதனுடைய விலை என்ன, அந்த நிறுவனத்தில் அதனுடைய பெயர் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, முதல்ல இந்த பூச்சிக்கொல்லி எப்படி ஒர்க் பண்ணுது, எது மாதிரி அப்படின்னு பார்த்துருவோம். இந்த பூச்சிக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அகன்ற வழியில் வந்து இதோடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும். பரவி பயங்கரமாக செடிகளில் இருக்கக்கூடிய நோய்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உடையது தான் இந்த மருந்துடைய இது எப்படியெல்லாம் மோட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது கான்டாக்ட், ஸ்டொமக், வேப்பர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தொடர்பு, வயிறு, ஆவி, விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். கான்டாக்ட் அப்படிங்கிற போது நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பூச்சியின் உடலில் மருந்து பட்டாலும் உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி இறந்து போயிடுறது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் தொடர்பு முறையில். ஸ்டொமக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தெளிக்கப்பட்ட இலையை எந்தெந்த பூச்சிகள்லாம் வந்து சாப்பிடுதோ அந்த பூச்சிகள் எல்லாமே இறந்து போயிடும். இது வந்து ஸ்டொமக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வயிறு நிலை. இந்த வேப்பர் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஆவி விளைவு அப்படிங்கிறது இது இலையிலுடைய அடிப்பகுதியில் மறைந்திருக்கக்கூடிய பூச்சிகளை ஆவி மூலமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. இந்த பூச்சிகள் நரம்பு மண்டலத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அது எப்படா வந்து ஆவியாகி போய் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அது என்ன அப்படின்னா, வெயில் படும்போது இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வேப்பர் ஆகும், அதாவது பார்த்திங்கன்னா ஆவியாக மாறும். அப்படி ஆவியாக மாறும் பொழுது அதோடைய அடர்த்தன்மை வந்து பார்த்திங்கன்னா செடிகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அடர்ச்சி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, இப்போ மிளகாய் செடியாக இருக்கட்டும், பருத்தியாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த மருந்து அப்படிங்கிறது பட முடியும். நம்ம எவ்வளோ தான் பவர் ஸ்ப்ரேயர் வச்சு ஃபுல் இதில் வச்சு அடித்தாலும் ஒரு சில பகுதிகளில் தான் மருந்து அப்படிங்கிறது படும். அப்போ மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா படாத போயிடும் இல்லையா. அப்போ இது வெயில் நேரங்களில் வெயில் பட்டு அந்த இது வந்து வேப்பராகி ஆவியாகும் இல்லையா, அந்த ஆவியாகும் போது அந்த மருந்து எந்த இடங்கள்லாம் போய் படுதோ அங்கெல்லாம் பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூச்சிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% கண்ட்ரோல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லாங் டூரேஷன் கண்ட்ரோல்னு சொல்லலாம். 15 நாட்களுக்கு வரைக்கும் மறுபடியும் அந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? இது வந்து பருத்தி செடி பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பயன்படுத்தி இருப்பாங்க. அடுத்த 15 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்ட்ரோல் அப்படிங்கிறது இதில் கொடுத்துரும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிர் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நோய்களை கட்டுப்படுத்தும் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பருத்தியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை ஈ, அசுவனி, இலைப்பேன் இந்த நோய்களை கண்டிப்பாக அது கட்டுப்படுத்தும். 15 லிட்டர் தண்ணிக்கு வந்து 25 கிராம் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் எதற்கான பருத்திக்கு. மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் இலைப்பேன், வெள்ளையி, சிலந்தி, மைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிலந்தியே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணோம். அது வந்து ஒரு டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 25லிருந்து 30 கிராம் 20 to 25 கிராம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். 15 லிட்டர் டேங்குக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு வந்து அந்துப்பூச்சி, அதாவது பார்த்திங்கன்னா DBMன்னு சொல்லக்கூடிய இந்த அந்துப்பூச்சி வகைகள் இருக்கு இல்லையா, இதை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு டேங்குக்கு 20 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏலக்காய் பொறுத்த வரைக்கும் ஏலக்காய் பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா இலைப்பேன், சிலந்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஒரு டேங்குக்கு 15 லிட்டர் டேங்குக்கு 30 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணலாம். வெங்காயத்தில் வரக்கூடிய அந்த இலைப்பேன் இருக்கு இல்லையா, இந்த இலைப்பேனுக்கு 20 கிராம் அப்படிங்கிறது போதுமானது. ஒரு 15 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அப்படிங்கிறது போதுமானது. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் கலக்கிறதுல பிரச்சனைகள் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவர் ஸ்ப்ரேயரில் தான் இந்த டேங்க்கில் போட்டுலாம் அடிப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு பயன்படுத்தலாம்னா 250 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ஏக்கருக்கு தெளித்தாங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும்.
அப்படி இல்லைப்பா அப்படின்னா நீங்கள் வந்து கொட்டிக்கிட்டு ஒரு 10 டப்பா 1/4 லிட்டரா ஒரு ஏக்கருக்கு 1/4 கிராம் அப்போ 10 டப்பா தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு டேங்குக்கு ஒரு டப்பா அப்படின்னு சொல்லி மொண்டு ஊற்றிட்டிங்கன்னா போதும். குறிப்பாக இது வெயில் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. மழைக்காலங்களில் நீங்கள் கலக்குறீங்க அப்படிங்கிற போது ஸ்டிக்கிங் ஏஜென்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒட்டும் பசைகள் இருக்கு இல்லையா, அது ஏதாச்சும் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் ப்ரிகாஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லணும், அதாவது முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது என்னன்னா பூக்கும் பருவம், அதாவது பார்த்தீங்கன்னா செடிகள் பூக்கும் பருவத்தில் இதை வந்து மருந்து அடிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடணும். ஏன்னா இது மகரந்த சேர்க்கை செய்கிறத வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு அப்படிங்கிறது கொடுத்துரும். அதனால் செடி பூக்கும் தருணத்தில் இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டாம். அது வந்து மிளகாயாக இருந்தாலும் சரி இல்லை பருத்தி செடியாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் பயன்படுத்துகிறத கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அடுத்ததாக இதில் என்னென்ன கலக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ பூச்சிக்கொல்லிகள்னு பார்த்தோம் அப்படின்னா அசிமா ப்ரைடு, ஓகேங்களா. அசிமா ப்ரைடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். வேறு எதையும் இது கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுவும் குறிப்பாக தவிர்க்க வேண்டிய மிக்சிங் அப்படின்னா சல்ஃபர் வந்து ஒரு சிலர் வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்ஃபரை எக்காரணம் கொண்டும் மிக்ஸ் பண்ணவே கூடாது. கூட பேர்டெக்ஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதையெல்லாம் இது கூட கலக்கலாம்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கலந்தீங்க அப்படின்னா செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துரும். இதுவே ஃபங்கிசைடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பூச்சி மருந்துகள், பூச்சி காளான் மருந்துக்குள்ள அதனால் சொன்னோம் இல்லையா, அதில் எதை கலக்கலாம் அப்படின்னா கார்பனேசியம் ப்ளஸ் மோனோசிப் மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்கலாம். கார்பனேசியம் தனியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டு அடிக்கிறதுனால அடிக்கலாம், மோனோசிப் அடிக்கிறதுனால அடிக்கலாம். இது ரெண்டு தவிர, அதாவது அசிமாப்ரைடு கார்பனேசியம் மோனோசிப்பை தவிர்த்து நீங்கள் எதை கலந்து அடித்தாலும் அது வந்து பயிர்களுக்கு வந்து ஒரு பெரும் சேதத்தை அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படுத்தி விட்டுரும். அடுத்ததாக வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் நேற்று அடித்தேன், இன்றைக்கி நான் சந்தைக்கு கொண்டு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொண்டுக்கிட்டு போகக்கூடாது. காரணம் என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு pH லெவல் அப்படிங்கிறது இருக்குது, PHI லெவல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஓகேவா. ப்ரீ ஹார்வெஸ்டிங் இன்டர்வல், நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணதுக்கும் எவ்வளோ நாள் கழித்து நம்ம அதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கு. மிளகாய் செடிகளை பொறுத்த வரைக்கும் மருந்து தெளிச்சதுலேருந்து 3லேருந்து 5 நாட்களுக்கு பிறகு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு போகணும். பருத்தியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, 21 நாள், ஓகேங்களா. அறுவடை முடிஞ்சிடும், ரொம்ப நாள் ஆகிடும். முட்டைக்கோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மருந்து தெளித்து 7 நாட்களுக்கு பிறகு தான் நம்ம கொண்டு போகணும். தக்காளியை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 5 நாட்களுக்கு பிறகு தான் நம்ம அறுவடை செஞ்சு சந்தைகளுக்கு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகணும். திராட்சையை பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 20 நாட்களுக்கு பிறகு தான் நம்ம சந்தைக்கு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகணும். முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து WP, ஓகேங்களா. அதனால் இதை வந்து நீங்கள் டேங்க்கில் நேராக மிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மிக்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனியாக டப்பாவில் ஊற்றி கலந்துட்டு தான் நீங்கள் வந்து டேங்க்கில் ஒரு டப்பாவுக்கு அப்படிங்கிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கணும், ஓகே. அடுத்ததாக இது எவ்வளோட ரேட்டு போகுது, என்ன இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரேட்டை பொறுத்த வரைக்கும் நிறுவனத்தை பொறுத்து மாறும். ஜின்ஜிந்தா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா போலோ அப்படிங்கிற பேரில் வரும். 250 கிராம் அப்ராக்சிமேட்டாக வந்து 650 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும், 750 ரூபா வரைக்கும் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். அடாமாவில் வரக்கூடிய அகாஸ் அது 550 ரூபாயிலிருந்து 650 ரூபா வரைக்கும் போகும். கிறிஸ்டல் கிராப்பில் வரக்கூடிய டிஃபேன் இது வந்து 500லேருந்து 600 ரூபா வரைக்கும் போகும். அதேமாரி ஜின்ஜிந்தா கம்பெனிலே இன்னொரு பேரில் வரும், ஓகேங்களா. அது என்னென்னா பெகசஸ் அப்படின்னு சொல்லி வரும். அது வந்து 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய நிறுவனத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது மருந்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக போடுவோம். முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா இந்த மருந்து அடிக்கும் போது கண்ணாடி போட்டுக்கிட்டு அடிங்க, இல்லைனா கண் எரிச்சல் அப்படிங்கிறது பயங்கரமாயிடும். ஐசைட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேவா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.